அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை மிகவும் அவசியம். அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். காத்திருக்கும் அதிர்ச்சியாக பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை பார்க்கும் போது, ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்தில் நுழைகிறார். அங்கு மேலும் வலுவிழந்து நீச்சம் பெறுகிறார். மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியிலும் திரும்புகிறாருங்க. இப்படி அடுத்தடுத்து பல வலுவிழந்த சூழலை பெறக்கூடிய, ராசிக்கு சகாயமானவரும் ராசிக்கு அதிநட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய புதன் வலுவிழப்பது அனைத்திலும் எச்சரிக்கை எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்பதை தான் எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாது தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறார். ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. எனவே அவர் இந்த வேளையில் வலுவிழப்பதால் உறுதியாகவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். பொதுவாக வித்யா காரகன் என்று அழைக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதனுக்கு 3 மற்றும் 6ஆம் இடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்தின் உச்ச அதிபதியாகவும் அவர் பார்க்கப்படுகிறார். எனவேதான் மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசி உச்ச அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் நவ கிரகங்களிலே மதிநுட்பத்தை மிக தெளிவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் அல்ல, விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவேகத்துடன் அனைத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றலை அற்புதமாக கொடுக்கக்கூடிய கிரகங்களில் மிக முக்கியமானவராக வித்யாகாரகரான புதன் பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது தனது பார்வையில் சூரியன், சுக்கிரன், ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை நட்பு கிரகமாக பார்க்கிறார். சமகிரகமாக சூரியனின் பார்வையில் இருக்கிறாருங்க. செவ்வாய், குரு, சனி போன்ற கிரக நிலைகளை சமகிரகமாக பார்க்கிறாருங்க புதன். ஆனால் சனி இவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். அதே வேளையில் குரு மற்றும் செவ்வாய் பகை கிரகங்களாக பார்க்கின்றன. அது மட்டுமல்லாது சந்திரன் ஒருவரை மட்டும்தான் தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. மதிநுட்பத்தை நன்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சந்திரன். அவரை இவர் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் வித்யாகாரகரான புதன் என்று சொல்லிவிட முடியும். சில நேரங்கள்ல கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட பெரிய அளவுல தடைதாமதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதனின் அறிவாற்றல் இல்லை என்றால் அதை சாதுரியமாக மாற்றிக்கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இந்த வகையில் பார்க்கும் போது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும், நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உருவாகுங்க. எனவேதான் புதன் சாதகமற்ற அமைப்பில் தற்போது மீன ராசியில் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல் அதிகமாக உள்ளது. இந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியாமல் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. எனவேதான் எச்சரிக்கை எச்சரிக்கை மிகவும் அவசியம். அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். காத்திருக்கும் அதிர்ச்சியாக உங்களுடைய செயல்பாடுகள்ல சில திடகாத்திரமான முடிவெடுக்க முடியாமல் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழலும் அதனால் எதிர்பாராத சில சங்கடங்களும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது அவர் வலுவிழந்து நீச்சம் பெறுவது மட்டுமல்லாது மார்ச் 9ஆம் தேதி முதல் வக்ரகதியிலும் திரும்புகிறார், மேலும் வலுவிழக்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் அதிகரிப்பதற்கான சூழலும் உருவாகிறது. எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்களை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக இந்த வேளையில் எச்சரிக்கை எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது.
மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குங்க. ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெற்று வலுவிழக்கக்கூடிய இந்த தருணத்துல எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப சிக்கலை போல் மிக கடினமானதாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகிறது. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் சற்று அதிகமாகவே தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதன் கல்வி, அறிவு மட்டுமல்ல, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். இது போன்ற விஷயங்கள்ல தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துவதால் இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாகவே தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக புதனின் நீச்ச பயிற்சியால் இந்த தருணத்தில் கிடைக்கும். இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் இது போன்ற சிரமங்களை நிச்சயமாக தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். இந்த வேளையில் நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் மற்றவர்களை முழுமையாக நம்பாமல் அதை தங்களுடைய பார்வையிலே வைத்து செய்வது நல்லது. ஆனால் அதே வேளையில் எல்லா வகையிலும் சிரமம் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. ஒரு வகையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிறைவான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக புதன் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறார். சிம்மராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குடும்பாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்திற்குள் நுழைவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படும் போது அங்கு மேலும் வலுவிழந்து வக்ரம் பெறுகிறார், நீச்சமும் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் உறுதியாக உணர்ச்சி வசப்பத்திற்கு இடம் கொடுக்க கூடாதுங்க. எந்த வகையான முடிவாக இருந்தாலும் தற்போது எடுக்க முடியவில்லை என்றால் சற்று ஒத்தி வைப்பது நல்லது. ஏனென்றால் அவசரப்பட்டு அவசரமாக முடிவெடுத்து விட்டு பின்னர் சிரமத்தில் சிக்கிக் கொள்வதை காட்டிலும் முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்ல மாற்றத்தை உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் புதன். மேலும் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை அதிகமாக மேற்கொள்ள வேண்டாம். நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை உறுதியாக தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே நிதானத்துடன் செயல்படுவது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் சுக்கிரன் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேலை அதிக நிதானமும் பொதுமையும் மிக முக்கியமாக தேவை. எதை செய்தாலும் அதன் விளைவுகளை நன்கு ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவெடுப்பது மிக பெரிய அளவிலான ஏமாற்றங்களை தடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களின் கல்வியில் இந்த தருணத்தில் பெரிய அளவுல சிக்கல் இல்லை என்றாலும் கூட சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் வலுவாக இருப்பதால் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை சிம்மராசிக்காரர்கள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும்.